Welcome to 10th Standard Maths, Tamil Nadu State Board. Nature of Roots, Algebra Nature of Roots பார்த்துட்ருக்கோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்காக இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் டெல்டா அதாவது b² - 4ac அப்படின்றத கண்டுபிடிக்கணும். b² - 4ac அப்படின்னா என்ன தெரியும் இல்லையா? b என்ன, a என்ன, c என்ன. a x²க்கு முன்னால் என்ன நம்பர் இருக்கோ அது, bன்றது xக்கு முன்னாடி இருக்கிற நம்பர், cன்றது வெறும் கான்ஸ்டன்ட். இந்த டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0 இருந்ததுன்னா ரியல் ரூட்ஸாக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருக்கும், அன்ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். டெல்டா 0 இருந்தது அப்படின்னா the roots will be real as well as ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஒரே வேல்யூ தான் இருக்கும், எக்ஸுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும். டெல்டா லெஸ் தென் 0 அதாவது மைனஸில் இருந்தது அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டியது நோ ரியல் ரூட்ஸ். நோ ரூட்ஸ் இல்லை, நோ ரியல் ரூட்ஸ். ஏன்னா ரூட்ஸ் இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது நீங்கள் +1 பார்ப்பீங்க. அதனால் நம்ம கிளியராக சொல்லணும், நோ ரியல் ரூட்ஸ். ரியல் நம்பர்ஸ் தெரியும் இல்லையா, அந்த ரியல் நம்பர்ஸில் இது வராது அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ராக்ஷனாக இருக்காது, மைனஸில் இருக்காது, அந்த மாதிரி சொல்கிறோமே ஒழிய நோ ரூட்ஸ் இல்லை, நோ ரியல் ரூட்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 15x² அப்புறமா 11x + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் திருப்பி நான் சொல்கிறேன். ஏன்றது முதல்ல கிளியராக எழுதிக்கோங்க. ஏ என்ன 15, பி என்னது 11, சி என்னது 2. அப்போ டெல்டா வேல்யூ பாருங்கள். டெல்டான்றது என்ன சொன்னோம்? b² - 4ac. b² எவ்வளவு? 11². 11²ன்றது 121 -4 × 15, அது a. cன்றது 2. ஸோ இங்கே என்ன இருக்குது? 121. 15 × 2 30, 30 × 4 120. அதாவது 1 கிரேட்டர் தென் 0. தேர்ஃபோர் ரூட்ஸ் வந்து ரியலாக இருக்கும் அண்ட் அன்ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட் சப்டிவிஷன் ஓவர் ஆகிடுச்சு. இது நீங்கள் பார்த்தாலே தெரியும். 15 2s are 30. 30 நீங்கள் எப்படி பண்ணலாம்? 6 and 5 பிரிக்கலாம். அதனால் ரூட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட் வேல்யூஸில் வரும். வி ஆர் கரெக்ட். கரெக்டாக? இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் போகலாமா? ஃபஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இங்கே வந்து ஏன்றது 1, பின்றது -1, சின்றது -1. அப்போ டெல்டா அப்படின்ற b² - 4ac உடைய வேல்யூ b², அதனால் 1 ஆகுது. -4 இங்கே ஒரு 1, சி வந்து -1. ஸோ அப்போ என்ன ஆகுது? மைனஸ் இங்கே ஒரு மைனஸ்னால ப்ளஸ் ஆகிடும். 1 + 4 5. 5 அப்படின்றது கிரேட்டர் தென் 0. அப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ரியல் அண்ட் அன்ஈக்குவல். நான் தேர்ட் சப்டிவிஷன் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ ஏன்றது இங்கே என்ன? √2, பின்றது -3, சின்றது 3√2. அப்போ டெல்டா வேல்யூ என்ன? b² - 4ac. b² வேல்யூ எவ்வளவு? 9 -4. a வேல்யூ √2, c வேல்யூ 3√2. இப்போ பண்ணிங்கன்னா என்ன வரும்? 9. இது இந்த √2 2 பண்ணிங்கன்னா 2 × 3 அது 2 ஆகும். அது இல்லாமல் ஒரு 3 இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் 9 - 4 2s are 8, 8 3s are 24. 4 9 - 24, that is -15, which is less than 0. Therefore no real roots. திருப்பி சொல்கிறேன், don't write rootsனு எழுதிடாதீங்க அவசரப்பட்டு. no real roots. சரியா? ஸோ -4ac வேல்யூ நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த √2 × √2 2, 2 × 3 6, 6 × 4 24. Now remaining 2 subdivisions are there. The last 2 subdivisions. Fourth வந்து 9y² - 6√2y + 2 = 0. இப்போ what is a? a-ன்றது 9, b-ன்றது -6√2, c-ன்றது 2. அப்போ what is delta? deltaன்றது b² - 4 times of ac ன்றோம். b² எவ்வளவு? 6√2 the whole square minus
ஸோ 6 into 6 36, அது இல்லாமல் ஒரு 2 root 2 into root 2, இது b square, minus into minus plus ஆகிடுச்சு, minus 4, இது 9, இது 2, ஸோ இது எவ்வளவு 36 into 2 72, இங்கேயும் 36 into 2 72, அப்போ 0, delta 0னா the roots are என்ன real and equal, correct, real and equal. சரி ஆயிடுச்சா? இப்போ நான் லாஸ்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். ஏதோ a ஸ்கொயர் b ஸ்கொயர் x ஸ்கொயர் அப்புறம் இதெல்லாம் கொடுத்துருக்காது. ஏதோ பத்திரிக்கை பயப்படாதீங்க. உங்களுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா a என்ன, இங்கே a இருக்கிறதுனால ஸ்மால் ஏனால கேபிட்டல் A போடுறேன். ஏன்றது எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் அதுதான். அதனால் 9a ஸ்கொயர் b ஸ்கொயர்ன்றது a. அதே மாதிரி இந்த b அப்படின்றது எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருந்தாலும் அதுதான். ஸோ -24 a b c d, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா நம்பருமே b. c அப்படின்றது எக்ஸ் டேர்ம் இல்லாத நம்பர், அதாவது கான்ஸ்டன்ட். cன்றது 16 times of c ஸ்கொயர் அண்ட் d ஸ்கொயர். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன, திருப்பியும் b ஸ்கொயர் -4ac. இங்கே ப்ரிஃபரபிளி அதே ஸ்மால் a போடாதீங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்றதுனால நான் வேறு கேப்ஸில் போட்டிருக்கேன். இப்போ நான் b ஸ்கொயர், அதாவது இதனுடைய இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 24 into 24 576. இதை ஸ்கொயர் பண்ணுறதுனால என்ன வரும், a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் d ஸ்கொயர் எவ்வளோ வரும். அடுத்தது -4 -4 a எவ்வளோ இருக்குது, 9 times of a ஸ்கொயர் b ஸ்கொயர். c என்னது 16 times of c ஸ்கொயர் d ஸ்கொயர். ஓகேவா? b ஸ்கொயர் மட்டும் நான் அப்படியே போட்டேன். இதை ஸ்கொயர் பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 24 into 24 576. இதை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் d ஸ்கொயர் -4 times of a அப்புறமா c. இது என்ன இருக்குதுங்க, திஸ் இஸ் 576. a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் d ஸ்கொயர். இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 16. 16 into 9 144. 16யும் 9யும் பண்ணால் அதோட ஒரு 4 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 576 வரும். இங்கே என்ன இருக்குது, a ஸ்கொயர் இருக்குது, இங்கே b ஸ்கொயர், இங்கே c ஸ்கொயர் d ஸ்கொயர். ஆக இதை பண்ணோம்னா நமக்கு இப்படி கிடைக்கும், which is nothing but same இல்லையா? அப்போ இதுனா இதுவும் 0, அப்போ இதுவும் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ வெரி சிம்பிள் ஒன். ஒரு 2 mark question they can ask you. இப்போ நம்ம ரெண்டாவது கேள்விக்கு போகிறோம். செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் k இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 2 நான் போர்டு அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ என்ன பார்க்கணும், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. given roots are real and equal அப்படி எழுதுறீங்க. therefore delta இருக்க அது b ஸ்கொயர் -4ac equal to 0. இது செகண்ட் ஸ்டெப். இதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கணக்கில் என்ன, ஏன்றது 5k - 6, bன்றது 2k, cன்றது 1. அப்போது b ஸ்கொயர் என்ன, டெல்டா ஈக்குவல் டு b ஸ்கொயர், அதனால் 4k ஸ்கொயர் ஆயிடுச்சு இது ஸ்கொயர் பண்ணுறதுனால. -4 times of a into c, c 1, அதனால் இது மட்டும்தான் வரும். அதாவது இது 5k - 6, மறக்காமல் இங்கே 0ன்னு போடுறீங்க, ஏன்னா கொடுத்துருக்காங்க ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, 0 போடுறதே இல்லை. அதனால் கிளியராக வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறோம், b ஸ்கொயர் -4ac 0ன்னு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் யூ ஹேவ் டு புட் 0. இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கிறது, இது ஒரு 4k ஸ்கொயர் -4 into 5 அப்போது 20k இல்லையா. ஸோ -4 into -6 + 24 ஈக்குவல் டு 0. எல்லாமே 4 ஆல் டிவைட் ஆகுது, அதனால் டிவைட் பண்ணிடலாமே. அப்போ இது என்ன ஆகும், வெறும்னா k ஸ்கொயர் -5k + 6 ஈக்குவல் டு 0 வரும். இது ஈஸியாச்சு இல்லை உங்களுக்கு. ஸோ இது நத்திங் பட் k - 3 k - 2 ஈக்குவல் டு 0. அப்போ what is the value of k? k ஈக்குவல் டு 2 இருக்கலாம் அல்லது 3 இருக்கலாம். இந்த கேக்கு 2 வச்சாலும் சரி, உங்களுக்கு ரூட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். k 3 வச்சாலும் ரூட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைட் பண்ணி எழுதுறது given roots are real and equal, therefore delta equal to 0. அதுக்கு பிறகு as usual பண்ணிவிட்டு k வேல்யூ பார்க்க போகிறோம். Is it all right?
இப்போ இந்த செகண்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி போகலாம். இந்த ஸ்டெப்பு இந்த 2 ஸ்டெப்பு நீங்கள் அப்படியே எழுதணும். ஸோ 3வது ஸ்டெப்லேருந்து நான் எழுதுகிறேன். ஏ வேல்யூ என்ன? ஏ வேல்யூ இங்கே கே, பி வேல்யூ 6k + 2, சி வேல்யூ 16. இங்கேயும் என்ன பண்ணுறீங்க? டெல்டா, அதாவது b² - 4ac 0 சொல்லியிருக்கோம் இல்லையா, இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். 6k + 2 the whole square minus 4 into k into 16 equal to 0. Is it alright? So, இது A, இது B, இது C. A என்றது K, B என்றது 6k + 2, C என்றது நம்பர், b² வரணும். அதனால் 6k + 2 the whole square minus 4 A, இங்கே C. இதை A + B the whole squareல பண்ணுறீங்க. அதாவது என்ன வரணும்? 36k², 6 into 2 12, 12 into 2 24k plus 4. இங்கே என்ன வரும்? 60 into 4 64k அப்படி வரும். இந்த இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க? 6k the whole square பண்ணிடுறாங்க, 2 ஸ்கொயர் பண்ணிடுறாங்க. இந்த 2ab டேர்மை மறந்துடுறாங்க சம்டைம்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, a + b the whole square நம்ம பண்ணுறோம். a² வரணும், 2ab வரணும், 2 into a into b, 2 into 6 12, 12 2s are 24. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கிறது நமக்கு? 36k². இதில் ஒன்றும் சேஞ்சே கிடையாது. k டேர்ம்ஸ் எனக்கு இருக்க, இங்கே ஒரு 64, இங்கே ஒரு 24, இது மைனஸ், இது ப்ளஸ். ஸோ -40k + 4 = 0. மறந்துடாதீங்க, 0 0 0 போட மறந்துடாதீங்க. ஏன்னா பிகாஸ் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்டு. ஸோ கிவன் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், அதனால் டெல்டா வந்து 0. இங்கேயும் நமக்கு 4ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது என்னாகும்? 9k². இது ஒரு 10k + 1 வரும். இது ஈஸி இல்லையா நீங்கள் ஃபேக்டரைசேஷன்? ஸோ 9k² - 9k - k + 1 0. அப்போ 9k நீங்கள் காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? k - 1. இங்கே எடுத்துட்டிங்கன்னா மைனஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா k - 1. அப்போது இந்த வேல்யூ இங்கே 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ 9k - 1 into k - 1 அப்படின்றது 0 அப்படி வரும். இந்த இடத்துல 9k - 1 into k - 1 0. அப்போ k வேல்யூ என்ன? 1ன்னு வரலாம், அல்லது 1/9. Is it alright? Very simple one. எந்த கஷ்டமும் கிடையாது எக்ஸசைஸில். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். b² - 4ac டெல்டா, அந்த டெல்டா > 0 இருந்ததுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல், ஈக்குவல் டு 0னா ரியல் அண்ட் ஈக்குவல், லெஸ் தென் 0னா நோ ரியல் ரூட்ஸ். இதை தெரிஞ்சது அப்படின்னா எல்லா கணக்குமே நீங்கள் ஃபோன் ஊதிடலாம். வெரி வெரி சிம்பிள் ஒன். சரியா? நான் தேர்ட் சம் போலாமா? Question number 3, the roots of a minus b into x square plus b minus c into x plus c minus a equal to 0 are real and equal. Then prove that b, a, c are in AP. So, முதல் 2 சம்மை விட அடுத்த வர 3 சம், question number 3, question number 4, question number 5, very important. ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறோம்? 2 டெஸ்ட் பண்ணுறோம். வெறும் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் மட்டும் இல்லாமல் சம்திங் எல்ஸ் we are asking. ஸோ 2 கான்செப்ட் உங்களுக்கு மண்டையில் இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுற ப்ராப்ளம்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம்? நீங்கள் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், அப்போ டெல்டா = 0 அப்படின்னு வச்சுட்டு பண்ணுறோம். அவ்வளோதான். அதுக்கு பிறகு நீங்கள் அதிலேருந்து என்ன டிரைவ் பண்ணணும் அப்படின்னா BACன்றது AP அப்படின்றது நீங்கள் காட்டணும். BACன்றது AP அப்படின்னா என்ன வரணும் உங்களுக்கு? இந்த செகண்ட் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய 2 times must be equal to the B + C இந்த மாதிரி வரணும். இதுதான் ப்ராப்பர்ட்டி. 3 terms AP அப்படின்னா நீங்கள் செகண்ட் சாப்டரில் பார்த்துருப்பீங்க. சீக்வன்சஸில் 3 term AP அப்படின்னா the middle term உடைய 2 times, அதனுடைய 2 times must be equal to this plus this அப்படின்றது. இதை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வருதா அப்படின்னு உங்களுக்கு ஹிண்ட்டு வேறு கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியானது. நீங்கள் என்ன வரணும் அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் சொல்கிறப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எங்கேயாவது வரணும் உங்களுக்கு. சரி, இப்போ பார்க்கலாமா? ஸோ இதில் அங்கே ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன்? கேப்ஸில் போடுறேன். ஸோ ஏன்றது a minus b, b அப்படின்றது b minus c, c அப்படின்றது c minus a. அவன் என்ன கொடுத்துருக்காங்க? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ரூட்ஸ் ஆர் சே ரியல் அண்ட் ஈக்குவல், இதை எழுதிடுறீங்க. therefore டெல்டா 0 சொல்லுங்கள். டெல்டா 0ன்னா b² - 4ac 0.
ப்ராப்பர்ட்டியை கிளியராக எழுதுறீங்க. இந்த ஃபார்முலா மாதிரி இருக்கிறத எழுதிடுங்க. ஏன்னா இங்கே தப்பாச்சுன்னா கூட இதுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் டெல்டா வேல்யூவை பி ஸ்கொயர், அதாவது இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, அப்புறமா ஏ மைனஸ் பி, அப்புறமா சி மைனஸ் ஏ. என்ன இருக்கோ அது ப்ராப்பராக எழுதுங்க. நீங்கள் எதாவது மாற்றி எழுதிடாதீங்க. ஸோ ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏ. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc. திருப்பி நான் சொல்கிறேன், 2ab டேர்ம் நிறைய பேர் மறந்துடுறாங்க. அதனால் 2abயை மறந்துடாதீங்க. இந்த இடத்துல 2bc மைனஸ் 4. இதை பண்ணிங்க அப்படின்னா ஏசி ஏ இன்ட்டு ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி. இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், அதனால் ப்ளஸ் ஏபி. இது என்ன? டெல்டா வந்து 0, அதனால் மறந்துடாமல் 0 போட்டே வாங்க. ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. நம்மளை ப்ரூஃப் பண்ண சொன்னால் தான் நம்ம 0 போடக்கூடாது. 0 வருதா நம்ம பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்கறதுனால நீங்கள் எல்லா ஸ்டெப்லையுமே 0 அப்படின்னு போட்டுகிட்டே வரீங்க. இப்போ நான் ரிமூவ் பண்ணலாம் ப்ராக்கெட்டை. இது பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் 2bc, இது ஒரு மைனஸ் 4ac, இது ப்ளஸ் 4a ஸ்கொயர் ப்ளஸ் 4bc மைனஸ் 4ab. கேர்ஃபுல்லாக, அதாவது when there is a minus sign ஃபஸ்ட்டுக்கு மட்டும் மாற்றிடுறாங்க சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதர்ஸ் மாற்றுறதில்ல. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா நம்பருடைய சைனும் மாறும். ஸோ இது மைனஸ் ஆச்சு, இது மைனஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகுது, இது மைனஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகுது, இது ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால மைனஸ் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 2bc இருக்குது, இங்கே ஒரு 4bcன்னு இருக்குது. அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கொயர் டேர்மில் முதல்ல எழுதிடுறேன்னா, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். அந்த 4bcயில் 2bc அப்படின்றதுனால 2bc, இது மைனஸ் 4ac, இது மைனஸ் 4ab. இது ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், அதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு பிசி, இங்கே ஒரு பிசி இருக்கிறனால அது மட்டும்தான் சிம்பிளிஃபை ஆகுது. இங்கே ஒரு மைனஸ் 2bc இருக்குது, இங்கே 4bc இருக்குது. 4bc ப்ளஸில் இருக்கிறதுனால இது ப்ளஸ். அதாவது இந்த மாதிரி கணக்கில் உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ஒன்றுப்போ 2 இடத்துல உங்களுக்கு மைனஸ் வரலாம் அதிகபட்சமாக. 3 இடத்துல வரவே வராது. எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும், அல்லது ஏதாவது 2 இடத்துல மைனஸ் வரலாம். இப்போ நான் இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த எந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த மைனஸ் இங்கே வந்துருக்கு. ரெண்டுலேயுமே எந்த நம்பர் இருக்குது? ஆல்ஃபபெட் இருக்குது, ஏ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அது வந்து மைனஸ். ஸோ இது என்ன பண்ணுறீங்க? மைனஸ் 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை வேறு மாதிரி நீங்கள் சொல்லலாம். அதாவது நீங்கள் இது ரெண்டையும் வச்சுட்டு 2a மைனஸ் பி மைனஸ் சி அப்படியும் சொல்லலாம். பட் அதை விட இது பெட்டர். அதாவது நீங்கள் எது ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கிற 2 டேர்ம்லையுமே எந்த ஆல்ஃபபெட் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள், அதுக்கு மைனஸ் கொடுங்க. இப்போ சரியாக இருக்கா பாருங்கள். இதுக்கு ஸ்கொயர் பண்ணணுமா? வந்திருக்கா? இது ஸ்கொயர் பண்ணுறப்போ வந்திருக்கா? இதை ஸ்கொயர் பண்ணால் வந்துருச்சு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். அடுத்து என்ன வரணும்? 2ab, 2 இன்ட்டு திஸ் இன்ட்டு திஸ், 2 இன்ட்டு 2 4ab மைனஸ் இருக்கா? அடுத்து 2 இன்ட்டு பி இன்ட்டு சி, எஸ் இட் இஸ் தேர். 2 இன்ட்டு சி இன்ட்டு மைனஸ் 2a, 2 இன்ட்டு சி இன்ட்டு மைனஸ் 2a மைனஸ் 4ac, எஸ். அப்போது இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். அது வந்து ப்ராப்பர்ட்டி. a ப்ளஸ் பி ப்ளஸ் இது ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு லாஸ்ட் இயரில் சொல்லி கொடுத்தாச்சு. அதனால் உங்களுக்கு தெரியும். நேராக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் எழுதலாம். ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னேன்னா, ஏன்னா அது ப்ராப்பர்ட்டி சொன்னதுனால நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? இது பண்ண பிறகு யூ சிம்ப்ளி ரைட் தட் மைனஸ் 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை இது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்துட்டு 2a மைனஸ் பி மைனஸ் சி அப்படின்னு ரெண்டும் ஒன்று தான். அதாவது யூ ரைட் திஸ் ஸ்டெப், கண்ணை மூடிட்டு 2a மைனஸ் பி மைனஸ் சி அப்படின்னு எழுதிடுங்க. அதே தான் ஒரு பாருங்கள். 2a த ஹோல் ஸ்கொயர் வந்தாச்சு, மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர், 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏபி மைனஸ் 4ab. இது பண்ணிங்கன்னா இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும். இதையும் பண்ணிங்கன்னா மைனஸ் 4ac ஆகும். ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு. பட் ஐ டோன்ட் அட்வைஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு மெமரைஸ் தட். அது வருதா நீங்கள் பார்க்கணும். பட் ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட்ஸு இதெல்லாம் எனக்கு முடியல அப்படின்றவங்களுக்காக இது ஷார்ட்கட் சொல்லித்தரேன், அவ்வளோதான். இப்போ நான் இது என்ன இருக்குது? மைனஸ் 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் 0 அப்படின்னா 2 பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா யூ வில் கெட் மைனஸ் 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆல்சோ 0ன்னு வரும்.
அப்போ அந்த 2a அங்கே போடுங்க. ஸோ b + c = 2a வந்திருக்கா? அப்படி வந்தால் நமக்கு ப்ராப்பர்ட்டியா? therefore b, a, c இதனுடைய மிடில் டேர்முடைய 2 டேர்ம் வரணும். r in AP. இந்த கண்டிஷனாக எழுதுறீங்க. if ABC or AP then அதை முதல்ல நீங்கள் எழுதிட்டா கூட ஓகே. நீங்கள் எழுத வேண்டியது if A, B, C are in AP 2 times of B இங்கே வரணும். 2 times of B = A + C என்றது ப்ராப்பர்ட்டி. இங்கே B, C இருக்கிறனால 2 times of A = this வந்திருக்கு அப்படின்ற ப்ராப்பர்ட்டின்றது இங்கே சொல்லலாம். ஸோ சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஆனால் இந்த ஜஸ்ட் இந்த எக்ஸ்போ பண்ணிட்டு இது ஈக்குவல் டு திஸ் அப்படின்றது உங்களுக்கு அந்த A + B + C ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு மனசில் இருக்கா அப்படின்றது பார்க்குறோம். அவ்வளோதான். இஸ் இட் ஓகே? நான் ஃபோர்த் சம் போலாமா? Fourth sum, if A, B are real, then show that the roots of A minus B into x square plus minus 6 times of A plus B into x minus 9 times of A minus B equal to 0. So coefficient of x square A minus B, constant term also A minus B 9 times இருக்கு. அவ்வளோதான். ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக நம்ம எழுதியிருக்கோமா கொஸ்டின் அப்படின்ட்டு. then we will go for the problem. we have to prove. நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ண முதல்ல எந்த கண்டிஷனும் எழுதாமல் என்ன பண்ணுறோம், டெல்டா மட்டும் போடுறோம். டெல்டா மஸ்ட் பி ஈக்குவல் டெல்டா என்ன வேணும் நமக்கு? இங்கே ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கிறதுனால நான் பிக் கேப்ஸில் போடுறேன். b² - 4ac வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் A ஹியர்? A அப்படின்றது A minus B. B என்னது? -6 times of A plus B. C என்னது? -9 times of A minus B. இப்போ நம்ம b² - 4ac வேல்யூ என்ன? b². இது ஸ்கொயர் பண்ணுறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுது. 6 × 6 36. இது A plus B the whole square. அடுத்த பார்ட் என்ன ஆகும்? -4 times of A. ஏன்றது A minus B. இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு A minus B. கரெக்டாக? -4 into A into C. ஏன்றது A minus B, C என்றது இது என்டையர் திங். ஸோ -4 போட்ட A minus B போட்ட -9 times of this A minus B. இப்போ நான் this part என்ன ஆகுது? 36 times of A plus B the whole square. இது என்ன ஆகுது? இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். அப்போ ரெண்டும் மல்டிப்ளை ஆகிறப்போ ப்ளஸ் ஆகுது. இங்கே ஒரு 36 வந்து நிற்கிறது. அண்ட் A minus B the whole square அப்படின்னு வருது. அப்போ 36 நம்ம வெளில எடுத்துட்டா நமக்கு என்ன வரும்? 36 நம்ம வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா A plus B the whole square plus A minus B the whole square இருக்கும். சரியா? இப்போ நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். 36 வரும். A plus B the whole square பண்ணிங்கன்னா உங்களுக்கு A² plus B² plus 2AB. அது என்ன வரும்? A² plus B², ஆனால் -2AB வரும். ஏன்னா A minus B இது கேன்சல் ஆகுது. அப்போ உங்களுக்கு என்ன நிற்கிறது? இங்கே ஒரு 36, இங்கே ஒரு A², இங்கே ஒரு A². அதனால் 2 times of A², அதே போல் 2 times of B² அப்படி வருது. Or I can say 72 times of A² plus B². A² அப்படின்றது A வேல்யூ நெகட்டிவாக இருக்கலாம், ஆனால் A² பாசிட்டிவாக தான் இருக்கும். அதே மாதிரி B ஆல்சோ நெகட்டிவாக இருந்தால் கூட B² பாசிட்டிவ் ஆகிடும். ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் ஆட் பண்ணுறப்போ அது பாசிட்டிவாக தான் இருக்க முடியும். கரெக்டாக? A² இஸ் ஏ ப்ளஸ் நம்பர். A² நம்பர் வந்து ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும், ஆனால் ப்ளஸில் இருக்கும். B² ஆல்சோ ஏதோ ஒரு நம்பர் இருக்கும், ப்ளஸில் இருக்கும். ப்ளஸில் இருக்கிற ஒரு நம்பரையும் ப்ளஸில் இருக்கிற நம்பரையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் தானே வரும். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இன்டூ இங்கே 72, இதுவும் ப்ளஸ். ஆக மொத்தத்தில் என்ன ஆகும்? திஸ் வில் பி கிரேட்டர் தேன் 0. அண்ட் A and B ஆர் ரியல்னு சொல்லியிருக்காங்க. A² வந்தாச்சு, அதனால் அது பிரச்சனையே நமக்கு இல்லை. ஸோ கிரேட்டர் தென் 0 வந்துட்டோம். அப்போ கிரேட்டர் தென் 0 வந்து என்ன அர்த்தம்? ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஸோ த ஆன்சர் இஸ், நீங்கள் எழுத வேண்டியது ஃபைனல் ஆன்சர், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். தட் கம்ஸ் டு தி எண்ட். இந்த பார்ட் உங்களுக்கு கிளியர் ஆகணும். ஒரு நம்பர் இதெல்லாம் பிரின்சிபலாக வரும் பண்ணையில், நமக்கு மனசுலேயே வரக்கூடாது. A² வந்து பாசிட்டிவ் தான். A என்ன வேணா இருக்கட்டும், மைனஸாக இருக்கட்டும், -9. ஸோ A² + 81. B into the -2/3. B² அப்போ 4/3 பாசிட்டிவ் நம்பர். therefore the roots are
ஆல்வேஸ் என்ன ஆகும் b square minus 4ac greater than 0 தான் வரும். Therefore the roots are real and unequal. Right, we go for the last problem. The last problem, the roots of c square minus ab into x square minus 2 times of a square minus bc into x plus b square minus ac equal to 0 are real and equal. Then prove that either a equal to 0 or a cube plus b cube plus c cube equal to 3abc. It's also an important problem. 5 mark question, possible question. என்ன கொடுத்துருக்காங்க, ரியல் அண்ட் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் தட் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுத வேண்டியது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். அதனால் b square minus 4ac 0 அப்படின்ட்டு முதல்ல எழுதுறீங்க. ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், therefore delta is equal to 0. First statement. Then you start writing what is a, what is b, what is c. நான் இங்கே எழுதுறேன். a equal to என்ன நமக்கு, c square minus ab. b என்னது, b என்னது minus 2 times of a square minus bc. c என்னது b square minus ac. ஓகேவா? coefficient of x square a, c square minus ab, coefficient of x minus 2 times of this, அப்புறம் constant of b square minus ac. இப்போ நம்ம இங்கே போலாமே, டெல்டாக்கு வேல்யூ பார்க்கலாம். டெல்டான்றது b ஸ்கொயர் சொன்னோம். அப்போ b ஸ்கொயர் அப்படின்னப்போ இது ஸ்கொயர் பண்ணுறப்போ -2 × -2, அதனால் 4 நேரம் போட்டேன். அதுக்கு மட்டும் நான் ஸ்கொயர் போடுறேன், a ஸ்கொயர் minus bc the whole ஸ்கொயர். அதுக்கு அடுத்து என்ன வரணும், -4 வரணும், -4 ac வரணும். இங்கே a இருக்குது, இங்கே c இருக்குது. ஸோ -4 போட்டுட்டு அதை போடுறீங்க. அதாவது c ஸ்கொயர் minus ab, இங்கே b ஸ்கொயர் minus ac ஈக்குவல் டு 0. ஏன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் 0 போட்டு ஆகணும். போடல நான் கடைசியில் போடுறேன் அப்படின்னா அதெல்லாம் கரெக்ட் இல்லை. சம் மார்க்ஸ் தே மே ரெடியூஸ். இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். இதை 4 இருக்கா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன வரும், a பவர் 4 வரும். இது மைனஸ்ன்றதுனால b ஸ்கொயர் c ஸ்கொயர் வரும். அப்புறம் -2 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் bc வரும். சரியா, 2ab டேர்ம். ஸோ a ஸ்கொயர் bc. இப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு -4 இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ணால் c ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர், அதுக்கப்புறம் c ஸ்கொயர் இன்ட்டு திஸ், ஸோ -ac கியூப். இது ரெண்டையும் பண்ணிங்க அப்படின்னா -ab கியூப். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், ஸோ ப்ளஸ் ab இன்ட்டு ac, அதனால் a ஸ்கொயர் bc இப்படி வரும். ஓகேவா? ஈக்குவல் டு மறக்காமல் 0 போடுங்க. இப்போ நான் இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. 4 வெளில போட்டுறேன், நான் ரிமூவ் பண்ணுறேன். a பவர் 4, இது b ஸ்கொயர் c ஸ்கொயர், இது -2 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் bc. 4 நான் வெளில போட்டேன், அதனால் வெறும் மைனஸ் மட்டும் தான் இங்கே இருக்குது. மைனஸை உள்ளே கொண்டு போகிறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கிற சைன் எல்லாம் மாறுறது. இது மைனஸ்னால ப்ளஸ் ஆகுது, இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால மைனஸ் ஆகுது. இஸ் இட் ஓகே? இப்போ இங்கே b ஸ்கொயர் c ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் பாருங்கள், மைனஸு ப்ளஸ் இருக்கிறனால கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 டைம்ஸ் ஆஃப், இங்கே ஒரு a பவர் 4 இருக்குது, இங்கே 2a ஸ்கொயர் bc, இங்கே ஒரு a ஸ்கொயர் bc, இங்கே மைனஸ், அதுவும் மைனஸ், அதனால் -3 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் bc. இது இல்லாமல் இந்த 2 டேர்ம் இருக்குது, அதாவது ac கியூப் ப்ளஸ் ab கியூப் ஈக்குவல் டு 0. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா a இருக்கா, ஏ வெளில எடுத்துடலாமா? அப்போ என்ன மிச்சம், இங்கே a கியூப், இதை நான் முதல்ல எழுதிடுறேன். ஸோ b கியூப், இந்த டேர்ம் நெக்ஸ்ட் எழுதுகிறேன். இது என்ன இருக்கும், -3 a எடுத்ததுனால வெறும் abc இருக்கும். கரெக்டாக? ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டோம். அப்போ இது ஈக்குவல் டு 0 வரணும், அல்லது இது 0 வரணும். இது 0 அப்படின்னா a ஈக்குவல் டு 0, இது 0 அப்படின்னு சொன்னோம்னா யூ ஹாவ் a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் -3abc ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதர்வைஸ் அவங்க கேட்டதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் ஈக்குவல் டு 3abc அப்படின்னு வந்துட்டோம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஒன்று திங் நீங்கள் என்ன பண்ணணும், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும், அதாவது பயப்படாமல் இருக்கணும். முதல்ல இந்த ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்கானே,
நம்பரில் கொடுக்காம எப்படி பண்ணுறது அப்படின்லாம் இல்லை. நார்மலாக நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்களோ அதே பண்ணுறீங்க. டெல்டா 0 சொல்கிறீங்க, -4 × AC, b² - 4ac வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. மறக்காமல் a - b the whole square பண்ணுறப்போ a² + b² - 2ab அப்படின்றத பண்ணுறீங்க. இஸ் இட் ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை தட்டுங்க. இதனால் உங்களுக்கு எந்த விதமான செலவும் இல்லை. ஜஸ்ட் யூ ஹேவ் டு ப்ரெஸ் பண்ணுறீங்க. அதோட விளைவு என்ன அப்படின்னா, நான் எப்பப்பெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்போல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் விஷ் யூ சென்டம் இன் யுவர் மேத்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபரெண்ட்டாக சென்டம் வாங்கிடலாம். ஓகேவா?